சங்கீதத்திலிருந்து பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த 74ஆம் சங்கீதம் 1 முதல் 23 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வசனங்களிலே பார்க்கும் பொழுது மீட்பின் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மஸ்கில் என்னும் ஆசாப்பின் போதக சங்கீதமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் ஒடுக்கப்பட்டு மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்திருந்த காலத்தில் சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு போதகம் பண்ணும் வண்ணமாக இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரால் எருசலேம் நகரமும் தேவனுடைய ஆலயத்தினுடைய அழிவை பற்றி தான் விரிவாக எடுத்துரைக்கிறது. இந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது ஆசாப் என்கிறதான பாடக தலைவன் கர்த்தருடைய சமூகத்தில் ஜப விண்ணப்பமாக சொல்லுகிறதான காரியங்களை பார்க்கிறோம். முதல் 11 வசனங்கள் சத்துருக்களின் கிரியைகளை குறித்தும், 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய வல்லமையை குறித்தும், 18ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் மீட்பின் விண்ணப்பங்களை குறித்து தான் இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 74ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன், பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. ஹல்லேலூயா. பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கு பாபிலோனிய சிறையிருப்பிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறதான வேளையிலே கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார் என்பதை குறித்து எழுதப்பட்டதான வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தாவே உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும் நிமித்தம், தமது நாமத்தின் நிமித்தம் தான் நம்மை ரட்சித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். 86ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன், என் தேவனே உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும் என்று சொல்லப்படுகிறது. உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ரட்சிப்பானவர் என்று பார்க்கிறோம், ரட்சிப்பின் தேவன் என்று பார்க்கிறோம். ரட்சிப்பாகிய ஆண்டவர், ரட்சிப்பை ஆளுகிற தேவன், ரட்சிப்பின் கண்மலை என்று அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மை ரட்சிக்கிற ஒரு ரட்சகராக இருக்கிற தேவனாக இருக்கிறார். யாரை தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது 3 காரியங்கள் வேதாகமத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி குணப்படுவதில் மிக அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். நிவர்த்தியாகும் பொருட்டாக நாம் மனம் திரும்பி குணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவனவன்
அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆக தேவனாகிய கர்த்தர் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று பார்க்கிறோம். மீறுதல்களை விட்டு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக தேவ பிள்ளைகள் நாம் மனம் திரும்பி குணப்படும் பொழுது கர்த்தராலே நாம் பிழைக்கிறோம், கர்த்தராலே திரும்ப நாம் கட்டப்படுகிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன் என்று வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா. பூமி எங்கும் உள்ளவர்களே, ஹல்லேலூயா, பூமியின் எல்லை எங்கிலும் இருக்கிறவர்களே என்னை நோக்கி பாருங்கள். தேவ பிள்ளைகள் அநேக பிரச்சனைகளிலும் துயரத்திலும் துன்பத்திலும் நாம் தவித்திருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவராலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்களும் கர்த்தரை நோக்கி இருக்கும் பொழுது கர்த்தராலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. என் கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார் என்று 25ஆம் சங்கீதம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்கிறார், நமக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மூன்றாவதாக யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். அல்லது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் செய்த உபகாரத்திற்கு தக்கதாக அவருக்கு நான் எண்ணத்தை செய்வேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்று பார்க்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் கூடி வந்து அவரை தொழுது கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இக்காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம், அவரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். அவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதல் காரியமாக மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவோம். இரண்டாவது காரியமாக அவரை நோக்கி பார்த்தால் ரட்சிக்கப்படுவோம். மூன்றாவதாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். இங்கு யாரை குறித்து நாம் பார்க்கிறோம் என்று பார்க்கும்போது பாபிலோனிய சிறையிருப்பிலே வாழ்கிறதான யூதர்களை குறித்து அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்களை தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா மரணத்திற்கு ஏதுவான வியாதி கண்டிருந்த போது அவனுடைய நலத்தை விசாரிக்கும்படியாக அவன் விடுதலை பெற்று சுகத்தை அடைந்த போது அவனுடைய நலத்தை விசாரிக்கும்படியாகத்தான் பாபிலோனிய ராஜாவாகிய பெரோதாக் பலத்தான் என்கிறதான ராஜா அவனை விசாரிக்கும்படி வரும் பொழுது அவனை விசாரித்த பின்பாக எசேக்கியா ராஜா தன்னுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் இந்த பாபிலோனிய ராஜாவுக்கு காண்பித்தான் என்று பார்க்கிறோம். அவன் காண்பியாத பொருள் ஒன்றும் எருசலேமில் இல்லை என்று பார்க்கிறோம். அவனுடைய அரண்மனையிலும் அவன் தேவனுடைய ஆலயத்திலும் இருக்கிறதான எல்லா உடைமைகளையும் அவன் காண்பித்தான் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உரைக்கப்பட்டது. ஏன் உரைக்கப்பட்டது என்றால் இந்த எசேக்கியா ராஜா மனமேட்டிமையானான் என்று பார்க்கிறோம். தன்னுடைய இருதயத்தில் பெருமிதம் கொண்டதின் நிமித்தமாக கர்த்தர் அவனுக்கு உரைக்கிறதான காரியம், நீ காண்பித்த பொருட்கள் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று சொல்லப்படுகிறது.
நீங்களும் உங்கள் குமாரர்களும் வேலைக்காரர்களாக இருப்பீர்கள் என்று வேதாகமத்திலே சொல்லவில்லை. இதை குறித்து நாம் எங்கு வாசிக்கலாம் என்று பார்க்கும்போது 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தவறுகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள்? என்ன காரியங்கள்? தேவ ஜனங்கள் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவரும் தேவ வார்த்தைக்கு நாம் ஒருபோதும் மீறி நடக்கக்கூடாது. தேவ கட்டளையை செய்வதற்காகவே நாம் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் அநேக வேளைகளிலே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். இந்த பின்மாற்றங்களும் கர்த்தரை மறந்த காரியங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் வருவதற்கு ஏதுவாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இந்த எரேமியா தீர்க்கதரிசியுடைய நாட்களில் தான் பாபிலோனிய சிறையிருப்பிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். சிறையிலிருந்து விடுபடக்கூடியதான காரியங்கள் எல்லாவற்றையும் எரேமியாவினாலே தேவ ஜனங்களுக்கு உரைக்கப்பட்டது. வடக்கிலிருந்து தீங்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 6:26 வசனம் எல்லாம் பார்க்கும் பொழுது இங்கு என்ன காரியங்கள் என்று பார்க்கும்போது கர்த்தரை மறந்து விடுகிறதான காரியங்கள். எவ்வளவு நாட்கள் அவர்கள் மறந்தார்கள் என்று பார்க்கும்போது எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 தீமைகள் அவர்கள் செய்தார்கள். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தரை விட்டுவிட்டு மாயான விக்கிரகங்களை அவர்கள் பற்றி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள், வெட்டி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு விக்கிரகங்களை சார்ந்து கொண்டு அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டிக்கொண்டு அவைகளை சேவித்துக் கொண்டு அவைகளை நமஸ்கரித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை நிமித்தமாகத்தான் அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலே வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனை நாட்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும்போது 70 வருஷங்கள் அவர்கள் அங்கு ஜீவித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குயவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. குயவன் வீட்டுக்கு போய் என்று எரேமியாவுக்கு சொல்லும் பொழுது அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருக்கிறான். வணைந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த குயவனுடைய கரத்தில் இருக்கிறதான களிமண் கெட்டு போயிற்று. அது குயவன் மறுபடியுமாக திருத்தமாய் செய்யும்படியாகவும் தன் பார்வைக்கு சரியானபடி செய்யும்படியாக வேறே பாத்திரமாக வணைந்தான் என்று பார்க்கிறோம். இந்த குயவன் அவனுடைய கரத்தில் இருந்த களிமணுக்கு செய்தது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னுடைய கரத்தில் இருக்கிறீர்கள், குயவன் செய்தது போல நான் செய்யக்கூடாதா என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் மனம் திரும்பி மனம் கசந்து கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மறுபடியுமாய் உன்னை வணைவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சிறையிருப்புகள் எத்தனை ஆண்டுகள் அவர்களுக்குள்ளே இருந்தது. இந்த சிறையிருப்புகளை குறித்து வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாபிலோனிய பாழ்கடிப்புகள் 70 வருஷத்திலே தீரும். நான் உங்களை சந்தித்து உங்களை திரும்பவும்
உங்கள் சுய தேசத்திலே நான் நாட்டுவேன் என்பதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் மட்டாய் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எந்த ராஜாவினுடைய நாட்களிலே அவர்கள் சிறையாக கொண்டு செல்லப்பட்டார்கள் என்றால், யூத ராஜாக்கள் ஆகிய யோயாக்கீம் காலத்திலும் சிதேக்கியா ராஜாவினுடைய நாட்களில் என்று பார்க்கிறோம். இதை குறித்து நாம் பார்க்கும்போது 2 ராஜாக்களினுடைய புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்திலும் 2 4ஆம் புஸ்தகத்திலே 36ஆம் அதிகாரத்தில் எல்லாம் நாம் பார்க்கலாம். இங்கு எருசலேம் பிடிக்கப்படுதலும் யூதா விழுதலும் அதனுடைய பிடிக்கப்படுகிறதான காரியங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள், உன்னுடைய அழிவிற்கு நீதான் காரணமாக இருக்கிறாய். ஏனென்று பார்க்கும்போது கர்த்தரை விட்டு எண்ணி முடியாத நாட்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர்கள் பார்க்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார், ஆசீர்வாதமான விடுதலையின் ஆசீர்வாதமான காரியங்களை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிப்போம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவனுடைய கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களோடு கூட இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் சுயதேசத்திலிருந்து திரும்பி வருகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஹல்லேலூயா. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. பாபிலோனிய ராஜ்யத்திற்கு நீ பயப்பட வேண்டாம். கர்த்தரை ரட்சிக்கும்படிக்கும் உன்னை தப்புவிக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறார். சுய தேசத்திற்கு உன்னை திரும்பி வர செய்கிற தேவனாக இருக்கிறார். உனக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் கூடாரங்களுடைய சிறையிருப்பை திருப்பி அவனுடைய வாசஸ்தலங்களுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். முன்பு போல எல்லா காரியம் நினைப்பதும் அவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் குறுகி போவதில்லை. அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. சபை எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக திடப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சமீபமாய் வருகிறார். ஹல்லேலூயா. அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வர பண்ணுவேன். அவர் சமீபித்து வருவார் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த சிறையிருப்புகள் இந்த 70 ஆண்டுகளிலே பார்க்கும் பொழுது நேபுகாத்நேச்சர் இருந்தார். அதற்கு பின்பாக பாபிலோன் ராஜா பெல்தேசார் இருந்தார். அதற்கு பின்பாக ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்ட பின்பாக மேத்தியனாகிய தரியும் பெர்சியனாகிய கோரேசும் வந்தார்கள். கோரேசினுடைய நாட்களிலே அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு சென்ற காரியங்கள், பொருட்கள், உடைமைகள் எல்லாம் மீண்டுமாக கொண்டு வரப்பட்டு ஆலயம் மறுபடியுமாக அதன் முன்பிருந்த ஸ்தானத்திலே நிலைப்படுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் விடுதலைகளை அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனாகிய கர்த்தர், அதாவது பிதாவாகிய தேவன் மனித குலத்தை மீட்கும்படியாக எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது இவ்வுலகத்திலே பிரசன்னமானது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னமானது நிமித்தமாக நமக்கு அவர் விடுதலை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்புகள் கிரியை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்காக அவர் பாடுபட்டு தன்னையே அர்ப்பணித்து கொடுத்ததினாலே நாம் விடுதலை ஆக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். கலாத்தியருக்கு நிருபத்திலே
1 அதிகாரம் 4 வசனத்திலே அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உலகத்தை ரட்சிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். பொல்லாத இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். இருளின் அதிகாரத்தில் இருந்ததான நம்மை விடுதலை ஆக்கினவர் என்று கொலோசியர் நிருபத்திலே 1 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கினார். நாம் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இவ்வுலகத்திலே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திற்குள்ளே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார் என்று எபிரேயர் நிருபத்திலே 2 அதிகாரம் 14-15 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே வந்தது நிமித்தமாக அவர் பாடுபட்டு மரித்தது நிமித்தமாக நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டானது. இருளில் அதிகாரத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டானது. அதுபோல மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டானது என்று பார்க்கிறோம். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. அவர் யாக்கோபின் சிறையிருப்பை திரும்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை மாறும் பொழுது களிப்பும் மகிழ்ச்சியும் எந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் இந்த சங்கீத பகுதியை கொடுத்தபடினால் நாம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.